எங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாரிய கட்டிடம் உண்டு. போகிற பாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென மரங்கள் நிறைஞ்ச மேகண்டான் மகாவித்தியாலயம் பாடசாலை. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று வந்திருக்கு ஒன்றில். இன்னும் எங்காலையும் ஒரு சங்க கடை உண்டு. சுத்தமான ரம்மியமான ஒரு அமைதியாக இருக்குது இந்த மாலை நேரத்தில். இதால் பயணிக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்பாடு கப்பலாக தான் இருக்கும். வடசேரி பிள்ளையார் ஆலயமும். ஸோ அந்த ஆலயம் தான் வந்து இது. பப்பா மரம் உண்டு, வாழை தோட்டம் உண்டு. அங்கால அதுக்கு சிரமதானங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். ஏதோ பயிரிட்டிருக்கணும் பாருங்க. உறவுகள் எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து ஒரு மாலை நேர தூச்சக்கர வண்டி பயணமாக தான் வந்து இந்த காணொலி பகுதி அமைய போது. எந்த இடத்த நோக்கி பயணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இளவாலை பிரதேசத்தை தான் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் வந்து இளவாலை பிரதேசம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, என்ன மாதிரியான அபிவிருத்தி நடவடிக்கைகள் நிகழ்ந்திருக்கு என்றதை வந்து இந்த காணொலி மூலமாக நீங்கள் விரிவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணொலி பகுதியை வந்து முழுமையாக பாருங்கள். இளவாலையை சேர்ந்த உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ட திறப்பு தாண்டி அப்படியே வந்து இது நினைக்கிறோம் பெரிய விழான் பகுதி உண்டு. அந்த பகுதியால் போய்கொண்டு இருக்கிறோம். இப்படியே வந்து இளவாலையை நோக்கி பயணத்தை தொடர்கிறோம். இங்கால என்னுடைய வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா இளவாலை போலீஸ் நிலையம் இருக்குது. இதான் வந்து இளவாலை போலீஸ் ஸ்டேஷன். ஸோ தொடர்ச்சியாக இந்த இடதுபுறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் உண்டு. நிர்மாணிப்பு பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஏதோ வர்த்தக நிலைய தொகுதியாகும் உண்டு இந்த சித்தங்கனிலேருந்து, அதாவது சித்தங்கனிலேருந்து தெல்லிப்பளை நோக்கி பயணிக்கிற இந்த வீதியெல்லாம் இப்போ நாங்கள் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு மரத்தளபாட வேலைகள் செய்கிற இடம் உண்டு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கிளை வீதியால் திரும்பணும். ரோடுண்ட பேர் என்னன்னு தெரியல. இங்காலையும் ஒரு கட்டிடம் மட்டும் கட்டி கொண்டிருக்கணும். ஸோ இதுவும் வந்து இப்படியே போகிறோம். அந்த ரோடுண்ட சந்தியில் தான் நேருது. இந்த உள்ளாங்கிளை வீதிக்கால போய் அப்போ மட்டும் வந்தேன் நான். வீதியில் பேருங்க எப்படி இருக்குண்டு. அலாரி மரம் உண்டு. அப்படியே வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நெஞ்சால ஒரு 3 மாடி வீடு உண்டு நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் ஒரு கோயில் ஒன்றும் இருக்குது. இது ஒரு நாட்சந்தி உண்டு. இந்த கோயில் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு சிவன் கோயில் உண்டு. ஸோ இங்கால தான் அந்த வீடு இருக்குது. இதில் ஒரு மடமும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா இளவாலையிலேருந்து சண்டிலிப்பை நோக்கி போகிற வீதி. இதில் வந்தீங்கன்னா ஒரு பண்டத்திறப்பு பாரிஸ் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பெரிய விழாண்டு போட்டிருக்கு பாருங்க. சிறப்பு விற்பனை நிலையம் பெரிய விழாண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஆலயம் உண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, உப அஞ்சல் அலுவலகம் விழான்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன பெட்டி கடையும் கொண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. சென்ட் ஜோன் போட்டிருக்கு. அப்படியே போனால் வந்து நாங்கள் அளவெட்டி போய் அதால் தெல்லிப்பளை போகலாம் அந்த வீதியால். ஸோ நாங்கள் இதால் இப்படியே இளவாலையை நோக்கி போகிறோம். இளவாலை இருக்கிற அந்த பெரிய விழான் சில விழான் கிராமங்கள்லாம் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா விழான் சந்தியில் இருக்கிற வடசேரி பிள்ளையார் ஆலயமாக. ஸோ அந்த ஆலயம் தான் வந்து இது. அப்படியே வந்து இங்கால பார்த்திங்கன்னா ஆலயத்தை அண்மிச்சு ஒரு மடம் ஒன்றும் இருக்குது. அதே இங்காலையும் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் விழான் சந்தியம். இதில் ஒரு சந்தி இருக்குன்னு தெரியும் விழா காலம், அதுக்கு பேர் விழான் சந்தின்னு இடையே தான் தெரியும். இப்படியே வந்து நாங்கள் நேராக போகணும் இந்த தெல்லிப்பளை வீதி விடாது. இது இப்படியே வந்து தெல்லிப்பளையால் அப்படியே மயிலட்டி மட்டும் போகுது. ஸோ இப்படியே நாங்கள் வந்து இளவாலையை நோக்கி போகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விழான் கிராமங்கள்லாம் இதுக்கு வருமானு நினைக்கிறேன்.
அதோட வந்து இந்த வீதி இப்படி எங்கே போகுதுன்னா போய் வந்து அந்த கரையோரம் ஊடாக வந்து இந்த அதாவது பொன்னாலையிலிருந்து காங்கேசந்துறை வரையில் பொன்னாலையிலிருந்து கீரிமலை கரையூடாக வந்து மாவட்டபுரம் போய் ஏறுற அந்த வீதியோட வந்து இந்த வீதி வந்து இணையுது. ஸோ இப்படி நேராக போகும். இதெல்லாம் வந்து இந்த வீதியால் தான் போனேன். இந்த வீதியால் பயணிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்புமன் சிறுவர் பூங்காவும் வந்து இருக்குது. இதில் பாருங்க வாழை மரங்கள்லாம் குலை போட்டிருக்கு. ஸோ இங்கால பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வாழை தோட்டம் உண்டு. அங்கால அதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனலில் பாவிச்சு மின்சாரம் உற்பத்தி செய்கிற நிலையம் ஒன்று இருக்குது. இவ்வளோ வடிவாக விளங்க தெரியலை. இங்கால பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிற நிர்மாணிப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அண்மை காலத்தில் வந்து இந்த பெரிய கட்டிட நிர்மாணங்கள் மேல்துடைய செயற்பாடெல்லாம் துரித கதியெல்லாம் நடக்கிறத அவதானிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சேதமடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து சேதமடைஞ்ச கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வீடுகள். ஒரு கடை ஒன்று இருந்திருக்கு. நன்றி, மீண்டும் பெறுக. இதுக்கு அங்கால இப்போ நாங்கள் க்ரோஸ் பண்ணி வந்த இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உள்ளான்னு இருக்குது சார். ஸோ இதுதான் நிலவாலைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கால பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது, தூய்மைப்படுத்தியிருக்கிறேன் மண்மையில். அதே மாதிரி இங்கால பாருங்க ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு. அதாவது மேல் மாடியோடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்திலேயே அது இந்த கட்டடக்கலையை பார்க்க விளங்குது. முன்னைய காலத்துலாம் கட்டியிருக்கணுமெண்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. ஒரு அலரி பூவா இல்லை என்ன பூவுன்னு தெரியல, வடிவா பூத்திருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா பப்பா மரம் உண்டு. அப்படியே தொடர்ச்சியாக பயணிச்சு கொண்டிருக்கோம். இங்கால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேவாலயம் உண்டு, கட்டப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. அதே நேரம் இதெல்லாம் வந்து இந்த மதில்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து அந்த வீதியிலேருந்து குறிப்பிட்ட தூரம் பின்னோக்கி தான் கட்டணும், அந்த அனுமதி எடுத்து கட்டிக்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அநேகமான மதில்கள் எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கணும். அப்படியே பார்த்தா இங்கால ஒரு கட்டடம் இருக்குது, சலோமி ஹாஸ்டல் இளவாலை ஹாஸ்டல் உண்டு. இங்கால நான் நினைக்கிறது தேவாலயமா பெரிய கட்டிட தொகுதியெல்லாம் இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னா இது ஒரு பாடசாலை உண்டு, பெரிய பாடசாலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹொட்லி ஃபேமிலி கன்வென்ட்னு போட்டுருக்கு. 1896 1936 ஆண்டு கால பகுதியில் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாடசாலை உண்டு. ஸோ இந்த பாடசாலையை பற்றி தெரிஞ்சாக்கள், பாடசாலையில் படித்தாக்கள் யாருமே இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. இங்கால பார்த்தா இங்காலையும் ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. அதே நேரம் இதில் இளவாலை ரோக்காத்தா ஆண்கள் பாடசாலை. ஸோ அது வந்து கேர்ள்ஸுக்குரிய ஸ்கூலாகும். இங்கால பாய்ஸ் இந்த ஸ்கூல் இருக்குது. ஒரு கிளை வீதி ஒன்றுக்கால போய்கொண்டிருக்கிறோம். இந்த சர்ச்சின் பின்புற வீதி என்று சொல்லலாம். இது அந்த பாடசாலையும் பார்ப்போம். புறாக்கள் நிற்கிது பாருங்கள், பெரிய சர்ச் உண்டு. இதுதான் அந்த பாடசாலையாகும். எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இதுதான் பிரதான வாயிலாகும், வேறு வாயிலும் இல்லை போல. தொடர்ச்சி இந்த வீதியாலே பயணிப்போம். பாருங்க இங்கால மரங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. தேக்கு மரமாக்கும். வந்து மாண்பட்டம் போல் திரும்ப வந்து நாங்கள் இந்த மெயின் ரோட்டுக்கே போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு.
அதில் இங்கால பார்த்தீங்கன்னா அந்த பழைய பில்டிங் பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த ஆரம்ப வீதியில் போய் தொடர்ச்சியாக வந்து பிரதான வீதிக்கு போய் காணொலியை தொடருவோம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா பிரதான வீதிக்கு வந்துட்டோம். ஸோ இதில் தான் இந்த இடதுபுறம் தான் வந்து அந்த பிரம்மாண்ட தேவாலயம் ஒன்று இருக்குது. சமூக பணி இளவாலை போலீஸ் அண்டு போட்டு கிடக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட். ஸோ இந்த சர்ச் அடியால் போகிறோம். சர்ச்சின்னு முன்பக்க தோட்டத்தை பார்ப்போம்ண்டு. ஸோ இங்கால வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இந்த வர்த்தக நிலையங்கள் இருக்குது. இதான் வந்து இந்த சர்ச். மாதா கோயில் போல். நாங்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் பிரதான வீதியூடாகவே. இங்கே பாருங்க ஒரு ஃபார்மசி உண்டு. அப்படியே இங்கால வந்து இந்த பலசரக்கு பொருட்கள் இருக்கிற கடைகள் எல்லாம் இருக்குது. சாப்பாடு சைக்கிள் கடை உண்டு. அப்படி எல்லாம் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் ஒரு பிரதான சந்தி உண்டாகும் இளவாலையில். இங்காலையும் வந்து வர்த்தகம் இல்லையா தொகுதிகள் இருக்குது. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு மில் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கொள்வனவு செய்யப்படும்னு போட்டுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் உரிக்காத தேங்காயாக கொள்வனவு செய்யணும்னு தெரியலை. ஸோ இதை நான் இங்கே தான் பார்க்குறேன். இந்த உரிக்காத தேங்காயாக எடுக்கிறது யாழ்ப்பாணத்தில். இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா பேருந்து உண்டு. இதில் ஒரு கோயில் உண்டு, வைரவ கோயில் உண்டு. நாங்கள் இப்படியே வந்து இந்த கிளை வீதிக்கால போக போகிறோம். இதில் ஒரு பூங்கண்டு கடை ஒன்று இருக்குது. இந்த கிளை வீதிக்கு வந்து நான் ஒருக்கா வந்திருக்கிறேன் ஒரு திருமண நிகழ்வு ஒன்றுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு ஒருக்கா போய் பார்ப்போம்ட்டு தான் போய்கொண்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீட்டுண்ட அலங்கார வேலைப்பாடுகளும் மதில் வேலைப்பாடுகளும் அப்படி இருக்குண்டு. இங்கே இந்த வீதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் குடியிருப்புகள்லாம் வந்து சரியான நெருக்கமாக இருக்குது. நினைக்கல இந்த இடத்துக்கு இப்படி குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்குமெண்டு. முதல் வந்த சரியான பாதையான்னு தெரியலை, போய் பார்ப்போம். போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சரியான நெருக்கமான குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடம். நான் இந்த சர்ச்சில் நடந்த ஒரு திருமண நிகழ்வுக்கு தான் வந்திருந்தேன். நான் முதல் அங்கே சிரமம் நடக்குதாகும். இங்கால பார்த்தீங்கன்னா வயல்வெளி. இங்கே நெல் விதைச்சிட்டு வந்து அடுத்ததுக்கு வந்து கச்சான் விதைக்கிறவ. ஸோ ஏதோ பயிரிட்டிருக்கணும் பாருங்கள். களை வந்து நெல்லுக்கெல்லாம் விதைச்சி கொண்டிருக்கணும். தொடர்ச்சியாக வந்து இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சிரமதானங்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். ஸோ ஊராக்கள் சேர்ந்து வந்து சிரமதானத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கணும். நாங்கள் இப்படியே போய் பிரதான வீதியில் வந்து காணொலியை தொடருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓசின்ற ஏடிஎம் சிடிஎம் வசதிகளும் இருக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளவாலை ஆரம்பாட்ட மருத்துவ பராமரிப்பு நிலையம், அதாவது இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே செயற்படுற வைத்திய நிலையம் உண்டு. இங்கே இளவாலை பகுதியில் இருக்குது. அதுக்கு அருகிலேயே வந்து ஏடிஎம் சிடிஎம் வசதிகளும் இருக்குது. இங்கே பாருங்க ஒரு மாமரம் உண்டு, மாங்காயம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஒரு இளவாலை பகுதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இருக்குது, ஆரம்பாட்ட மருத்துவ தேவைக்கு. இங்கே நியூ மேத்ஸ் அகாடமி என்ற ஒரு தனியார் கல்வி நிலையம் வந்து இருக்கு. ஒரு பழைய கட்டடம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கு. ஸோ இது வந்து தனியார் வகுப்புண்ட கட்டடம் வந்து தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாம் வீட்டு தொகுதிகள், அதாவது அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல உணவு கடைகள் எல்லாம் இருக்குது. ஸோ
இதில் வந்து பார்த்திங்கன்னா இளவாலை மேகண்டான் மகா வித்தியாலயம் பாடசாலைன்ற போர்டு போட்டிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் பாடசாலையும் இருக்கா. இந்த மெய்கண்டான் மகா வித்தியாலயம் பாடசாலை என்பது வந்து பண்ணாதுலேயும் இருக்குது. அதாவது வடக்கம்பிற பகுதியிலையும் வந்து இதே பேரோட ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. வேறு முளவாலையிலையும் இருக்காம். அதே மாதிரி போய் பார்ப்போம். இதில் பாருங்க ஒரு கடை தொகுதி உண்டு, ஆனால் பூட்டி இருக்குது. இங்கே பாருங்க அது பழைய காலத்து கூறு அமைப்போட ஒரு வீடு உண்டு. முதல் பார்த்த அதே மாதிரி தான். இது அலரி பூவா இல்லை என்ன பூவுன்னு தெரியல. 2 கலர்லேயும் இங்கே இருக்குது பாருங்க. இந்த வீடும் வந்து ஒரு பழமையான வீடு தான். இங்காலையும் ஒரு சங்க கடை உண்டு. அங்கே பாடசாலை வந்துட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இளவாலை மெய்கண்டான் மகா வித்தியாலயம் பாடசாலை. பிரதான வீதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு கூட தான் உள்ளே வரும் இந்த பாடசாலைக்கு. பாடசாலையில் படித்த சொந்தங்கள் யாருக்கு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் மூலம் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே தொடர்ந்து போனால் இளவாலை வடக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் என்று ஒரு போட்டு போட்டிருக்கு. அது ஒரு வாசிய சாலை நினைக்கிறேன். அபிவிருத்தி கிராம அபிவிருத்தி சங்கம் தான் போட் போட்டிருக்கு. பேப்பர் வச்சிருக்கு உள்ள போய் பார்ப்போம். இதில் வந்து வகுப்புகள் நடந்திருக்கு போல. இருட்டாக தான் இருக்கு. 2 பேப்பரும் வச்சிருக்கு. இது மற்றது வந்து விளம்புது. தலைப்பு பார்த்தீங்கன்னா இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று வந்திருக்கு ஒன்றில். இன்னொன்றில் மத்திய கிழக்கு போரால் பேரழிவுகள் உருவாகும் என்று போட்டுக்கிறேன். ஸோ அப்படி நாங்கள் திரும்பி வந்து பிரதான வீதிக்கு பயணிப்போம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு போன மாடுகள் வந்து ஒன்று. ஸோ இளவாலை மெய்கண்டான் மகா வித்தியாலயம் பாடசாலை. இது அலரி பூன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு வித்தியாசமான கலர் பாருங்க. இந்த வீதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நட்புமன் சிறுவர் பூங்காக்கான பாதையும் இருக்கான். வலதுபுறம் திரும்பி பயணிச்சா. ஸோ அதையும் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். அதில் ஒரு வீடு உண்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலோடு இருக்குது. எல்லா வளங்களுமே நிறைஞ்ச நல்ல விவசாயம் செய்யக்கூடிய நல்ல வளங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான ரம்மியமான ஒரு அமைதியாக இருக்குது இந்த மாலை நேரத்தில் இதால் பயணிக்க. ஒரு புளிய மரம் மட்டும் பாருங்கள். கிளியல் இந்த சத்தமும் கேட்கும் நினைக்கிறேன். அங்கே அதில் பறந்துட்டுருக்கு. போயிட்டு பழைய பில்டிங்குகள் பார்த்தீங்கன்னா எங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாரிய கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டு நிற்கணும். என்ன நோக்கம் ஒன்று தெரியல. இங்கால பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டினோம். அப்புறம் நாங்கள் நட்புமன் பூங்காவுக்கு பின்பக்கத்தால் போய் கொண்டிருக்கோம்னு தெரியல. இங்கால பார்த்தீங்கன்னா பாரிய அளவில் வந்து வெங்காய பயிற்சிக்கு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. தண்ணி பாய்ச்சி கொண்டிருக்கணும் வயலுக்கு. நாங்கள் வந்து நட்புமன் சிறுவர் பூங்காவுக்கு இப்போ வந்துட்டோம். ஸோ இதான் அந்த நுழைவாயில் பகுதி. இது வாகன திரைப்படங்களுக்கான பகுதி. நான் நினைக்கிறேன் நுழைவு கட்டணம் 200 ரூபாய்ன்ட்டு. இப்போ உள்ளே போய் பார்த்தா வந்து என்ன இடங்களுக்கு போக இல்லாது. ஸோ நட்புமன் பாருங்கள். மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது முக்கியமான நடைமுறைகள் எல்லாம் அதில் போட்டிருக்கணும் தெளிவாக.
சிலதோடு வந்து மேலேயே நல்ல தேவையான நடைமுறையெல்லாம் அதில் வந்து கட்டணம் போட்டுருக்கு பாருங்க. இஞ்சாலையும் ஒரு போர்டு ஒன்று இருக்குது, இதுலேயும் வந்து பார்க்க பண்ணலாம்னு போட்டிருக்கணும். ஸோ இதான் வந்து இந்த சிறுவர் பூங்கா வந்து தனியாரால் நடத்தப்படுறது. ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பிரதான வீதிக்கு போய் வந்து நிற்கலாம், வழியை தொடர்வோம். இந்த சிறுவர் பூங்காவுக்கு போகிற பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பென மரங்கள் நிறைஞ்ச ஒரு காடாக தான் இருக்குது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து உண்டு, அதாவது கீரிமறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பிரயாணிக்கிற பேருந்து உண்டு. இந்த வீதியில் தான் போகுது. ஸோ இறுதியாக பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ரோட்டுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். இந்த சந்தியோட வந்து முடியுது இந்த வீதி. இந்த ரோட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சில வரை விளங்காமல் இருந்திருக்கும். பொன்னாலையிலிருந்து அப்படியே வந்து கீரிமலை ஊடாக மாவட்டபுரம் நோக்கி பிரயாணிக்கிற அந்த வீதி தான் வந்து இது. இப்படியே போனால் வந்து கீரிமலைக்கு அடுத்ததாக போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு கடற்கரையும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாலை 6 மணி ஆகிக்கொண்டிருக்கு. நாங்கள் இந்த கடற்கரை பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ கடற்கரையை பார்த்திங்கன்னா ஒரு நீல கலரில் இருக்குது பாருங்க. காற்றும் வந்து பலமாக அடித்து கொண்டிருக்கு. கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கு. சூரியன் மறைஞ்சிட்டுது, செவ்வானமாக இருக்குது பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பல் ஒன்று போய் கொண்டிருக்கு. ஒரு பெரிய ஒரு பாருங்க, கிட்டத்தட்ட மிக தொலைவில் ஒரு சூம் போட்டு எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த காணொலி எடுக்கிறது. ஸோ இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலி துறைமுகத்தை அண்மிச்சதாக வந்து ஒரு போர்க்கப்பல் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அது வந்து இலங்கை கடற்படையினர் வந்து மீட்டதாக வந்து செய்தி கேள்விப்பட்டேன். இது என்ன போர்டுன்னு சரி எல்லாம் ஒன்று போய்கொண்டிருக்கு பாருங்க. கடற்படையினர்கிட்ட கப்பலாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் ஏதோ ஒரு தேவாலயம் ஒன்று இருக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்க்க தெரியுது. ஸோ இதுதான் இந்த கடற்கரை பகுதி. அங்கால வந்து கடற்தொழில் செய்கிற கல்லடம் இருக்குது. அதாவது நான் நினைக்கிறேன் சேந்தாங்குளம் மீன்பிடி தொழில். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பயணிப்போம். பாருங்க, இந்த வயல்களுக்கு இடையில இந்த சூரியன் மறைகிற காட்சி, காகங்களும் பறக்குது. இதோட வந்து நான் இந்த காணொலி போதை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலி தொடர்பான உங்களோட குறை நிறைகளை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களோட இளவாலையை சேர்ந்து உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்துச்சுன்னா அவைக்கு வந்து இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாதிரி வந்து உங்களோட ஊர்களையும் வந்து பார்க்கணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் வந்து அதையும் வந்து நான் காணொலியாக பதிவேற்றேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.